உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, ஆதியாகமம் 15:1, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். அனைத்து தீமையும் தடுத்து நிறுத்தும் ஒரு கேடகமாக இயேசு இருப்பாருங்க. என்னங்க, இந்த தீமை என்னை நோக்கி தான் வருது, இந்த பிரச்சனை எனக்கு நேராக தான் வருது, என் குடும்பத்துக்கு நேராக தான் வருது, என் பிள்ளைங்களுக்கு நேராக வருது, கவலைப்படுறீங்களா? தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நான் தடுத்து நிறுத்திடுவேன். உங்களுக்கு வரும் பிரச்சனைகள், தீமைகளை தடுத்து நிறுத்துகிற கேடகமாய் இருப்பார். எல்லாமே தடுத்து நிறுத்தப்படும். நம்ம தேவன் இருக்கார்ல, என்ன பண்ணுவார்னா, வருமுன் அவர் காப்பாற்றுவார். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருவதற்கு முன்பாக, ஒரு தீமை வருவதற்கு முன்பாக அவர் உங்களை காப்பாற்றிடுவார். வருமுன் காப்பாற்றுவார். எப்படி ஒரு தடுப்பூசி, வேக்சின் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல. ஒரு குழந்தை பிறந்த குழந்தையிலேருந்து 12 வயசு வரைக்கும் நம்ம வேக்சின் போடுறோம், தடுப்பூசி போடுறோம். அது என்னங்க பண்ணுது? தடுப்பூசி போட்டால் அந்த நோய் வருவதற்கு முன்னே அந்த நோயை அது தடுத்து நிறுத்திடும். வேக்சின்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், தடுப்பூசினா என்னன்னு தெரியும். இப்போ ஒரு போலியோ வேக்சின் போடுறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, போலியோ நோய் கிருமிகளை சாவடிப்பதற்காக மருந்து செலுத்த மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, இந்த போலியோ கிருமிகள் இருக்குல்ல, நோய் கிருமிகளை நம்ம உடம்புக்குள்ளே அனுப்பி விட்ருவாங்க, இன்ஜெக்ட் பண்ணி விட்ருவாங்க. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அதுதான் வேக்சின். இப்போ அம்மை வேக்சின் தடுப்பூசி போடுறாங்கன்னா, அம்மையோடைய நோய் கிருமிகளை நம்ம உடம்புக்குள்ளே ஊசி மூலமாக செலுத்திடுவாங்க, இன்ஜெக்ஷன் போட்டு விட்ருவாங்க. அதுதான் நம்மளுடைய அம்மை நோய் வராமல் பார்த்துக்குது. இதுதான் தடுப்பூசி. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வருவதற்கு முன்பாக எப்படி தடுப்பூசி நோய் வருவதற்கு முன்பாக நம்மளை காப்பாற்றுதோ, அப்படியே தான் தேவனும் நம்மளை காப்பாற்றுவார். ஒரு தீமை வருவதற்கு முன்னாடியே வந்துடுவார், தடுத்து நிறுத்திடுவார். ஒரு மகா பெரிய கேடகமாக இருப்பார். உங்களுக்கு எதிராக என்ன வந்தாலும் அது தடுத்து நிறுத்தப்படும். வியாதி வர்ற மாதிரி இருந்தால் தேவன் வந்துடுவார் அந்த இடத்துல. அது வர்றதுக்கு முன்னாடி அவர் தடுத்து நிறுத்திடுவார். கேடகமாக இருப்பார், மகா பெரிய பலனாக இருப்பாருங்க. வயசாயிடுச்சு, பலனெல்லாம் போயிடுச்சு, வியாதி வந்துச்சு, ஆப்ரேஷன் பண்ணனா அவ்வளோதான், உடம்புல பலன் இல்லாமல் போச்சு, நிறைய வேலை இருக்குது, என்ன செய்கிறதுனே தெரியல, எனக்கு ஒன்றுமே புரியல. தேவன் பலன் தருவார், மகா பெரிய பலனாக இருப்பார். மனித பலன்லாம் பத்தாது இல்லை நம்மளுக்கு, மனுஷங்களுக்கு இருக்கிற பலன்லாம் பத்தவே பத்தாது. நம்மளுக்கு தலைவலி வருது, வயிற்று வலி வருது, பல்வலி வருது, ஏதோ ஒரு சளி வருது, இருமல் வந்துடுது இல்லை, ஒன்று மாற்றி ஒன்று எப்படியோ வந்துடுது. நம்மளாம் பலவீனமான உடம்பு தான். அதனால தான் தேவன் சொல்கிறாங்க, நான் பலனாக இருப்பேன். அதுவும் சாதாரண பலனாக இருக்க மாட்டார், மகா பெரிய பலன் அப்படின்றாங்க. நான் மகா பெரிய பலனாக இருப்பேன். மகா பெரிய பலன்னா உங்களுக்கு 10 கை 10 கால் கொடுக்க மாட்டாருங்க. இப்போ ஆக்டோபஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? ஆக்டோபஸ்க்கு எத்தனை காலுங்க? 8 கால் ஆக்டோபஸ்க்கு. அதுக்கு 3 இருதயம் இருக்குது, 3 ஆர்ட் இருக்குது, 9 பிரெயின் இருக்குது, 9 மூளை தொங்குது ஆக்டோபஸ்க்கு. அப்படி கொடுக்க மாட்டார். தேவனே மகா பெரிய பலனாய் உங்களுக்கு இருப்பாருங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம மனிதர்கள் வீக்காக இருக்கிறோன்னு கவலைப்படுறோம், ஆனால் தேவன் வர்றாரு, அந்த இடத்துல மகா பெரிய பலனை அவர் உங்களுக்கு கொடுப்பார். அதை வச்சு நீங்கள் என்ன வேணால் செய்திடுவீங்க. எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திடுவார், கேடகமாக இருப்பார், எதுவும் உங்கள் பக்கத்தில் வராது. தடுத்து நிறுத்தும் தெய்வம் நம்ம இயேசு. ஒரு இஸ்ரவேல் நாட்டு ராஜா இருந்தார். அவர் எல்லா போர்லேயும் ஜெயித்துட்டே வந்தார். சீரியா நாட்டு அரசனும் விடாமல் அவன் கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி, எப்படியாவது பக்காவாக பிளான் பண்ணி எப்படியாவது இஸ்ரேவேல் நாட்டை அட்டாக் பண்ணோம் அப்படின்னு நினச்சி வரும்போதெல்லாம் இஸ்ரேவேல் நாட்டு ராஜா என்ன பண்ணார், ஜெயிச்சுட்டே வந்தார், வெற்றி கொண்டே வந்தார். ஒன்றுமே புரியல அந்த சீரிய ராஜாவுக்கு, என்ன பண்ணுறதுனே புரியல. எவனோ நான் பேசுகிறத கேட்டு
உளவாளி வந்து சொல்லிடுறான் போல் அந்த ராஜா கிட்ட. சொல்லிட்டு சந்தேகம் வந்துடுச்சு. எல்லாரையும் கூப்பிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த நாட்டில் உள்ள அந்த யார்கிட்ட பிளான் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்டலாம் கூப்பிட்டு, என்னுடைய திட்டத்தை நீங்கள் தான் கொண்டு போய் அவங்கக்கிட்ட சொல்லிடுறீங்களான்னு. உடனே ஒருத்தர் சொன்னார், ராஜா நீங்கள் என்ன பேசினாலும் இங்கே தேவன் அவர் கேட்குறாரு. நீங்கள் பேசுகிறதெல்லாம் தேவன் கேட்டுட்டு நேராக போய் எலிசா தீர்க்கதரிசிக்கிட்ட சொல்லிடுவார். இஸ்ரவேல் நாட்டில் எலிசா தீர்க்கதரிசின்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய் சொல்லிடுவார். அவர் என்ன பண்ணுவார்னா ராஜா கிட்ட போய் சொல்லிடுவார். அதனால்தான் இஸ்ரவேல் நாட்டு ராஜா எப்பொழுதும் ஜெயிக்கிறார். ஒன்றுமே பண்ண முடியாது, தேவன் தடுத்து நிறுத்துறாரு. நம்ம வந்து வெற்றி பெறாமல் அதனால தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு அவர் அந்த ஆள் சொன்னார். பாருங்கள், தேவன் எப்படிலாம் தடுத்து நிறுத்துவார்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருக்கு தெரியும் உங்களை நோக்கி எது வருது, வியாதி வருதா, பிரச்சனை வருதா, எந்த தீமை வருதுன்னு அவருக்கு தெரியும். அவர் தடுத்து நிறுத்திடுவாருங்க. உங்களுக்கு மகா பெரிய பலனாக இருப்பார். எல்லா வேலையும் நீங்கள் செய்வீங்க, எல்லாம் எது வேணாலும் செய்வீங்க. ஐயோ நான் வீக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. தேவனே பெரிய பலனாக இருப்பார். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் மகா பெரிய பலனாக இருக்க போகிறீங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு அனைத்தையும் தடுத்து நிறுத்தும், எல்லா தீங்கையும் தடுத்து நிறுத்தும் ஒரு கேடகமாக இருப்பீங்கப்பா. அதற்காக நன்றி. எந்த வியாதி, எந்த வறுமை, எந்த நோய் வருவதற்கு முன்னாடியே நீங்கள் தடுத்து நிறுத்திடுவீங்கப்பா. அப்பேற்பட்ட கேடகமாக இருக்க போகிறீங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு. அதற்காக நன்றி. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போம். உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக, மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக, பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தம் கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாது. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்றது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு வந்து நிற்கிறோம். 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றும் ஒப்பு கொடுக்கிற இயேசு மூலிச்சவன் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.